என்னடா அவன் டெய்லி வந்து பேசிக்கிட்டே இருக்கானே, சோலோவா ஃப்ரேம்ல உட்காந்துட்டு இருக்கானே, இவனவே பார்த்துட்டு இருக்கான், உங்களுக்கு போர் அடிக்கிறது போல இன்னைக்கு ஸ்பெஷலா உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கேன். ஸோ நம்ம எப்போதுமே அம்பளுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு ஸ்கூல் டேஸ்ல. நம்ம இந்த கடைக்கு போனா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட சின்ன சின்ன சண்டை அந்த மாதிரி பேசுறதுக்கு பதிலா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா லெவல்ல எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிற டாபிக் தான் இன்னைக்கு பேச போறோம். டாபிக் மட்டும் இல்ல, அவரை பத்தி பேசலாம் நம்மளுக்குலாம் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், நிறைய எமோஷன் கனெக்ட் இருக்கும், அவர்கிட்ட நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும், சைலன்ஸ்னா என்னன்னு அவர்கிட்ட நிறைய கத்துப்போம். அவர் யாருங்கிற இன்ட்ரோ பண்றதுக்கு முன்னாடி இந்த செட்டப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை பாட்காஸ்ட். இது அரட்டை பற்றி உங்கள் நான் சோனேஷ். நார்மலா நம்ம ஆஃபீஸ்ல கால் வந்தாலும் எவ்வளவு ப்ரெஷரேஸ் ஆகிறோம், ஐயோ இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு. நம்மளுக்கு இந்த ப்ரெஷர் இருக்கிறப்ப கோடிக்கணக்கான மக்கள் உங்களை டிவிலையும் சரி மொபைல்ல பார்த்துட்டு இருக்காங்க, லைவ்லயும் இருக்காங்க. அவ்வளோ ஒரு மேட்ச் சீரியஸா போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பீக் ப்ரெஷர் அந்த மாதிரி டைம்லயும் சரி, பிஹைண்ட் திஸ் டைம் ஒருத்தர் காமன் கம்போஸ்டா க்ளவுஸ்லாம் சரி பண்ணிட்டு ஒரு நார்மல் வாக்கோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு நாய்ஸே இல்லாம எப்படி ஒரு டீமை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைலன்ஸ் வித் ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஒரு பர்சனை பத்தி தான் பேச போறோம். அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட தலை எம்எஸ்டி தோனியை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். மதிர விசில் பறக்கவே. என்னடா ரொம்ப நேரமா இவனே பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிற கேப்ல அவர் மீட் பண்ண முடிஞ்சிடாதா நினைக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்ல ஒரு ரசிகர் தான் இன்னைக்கு மீட் பண்ண போறோம். ஸோ என்னோட ஃப்ரெண்டை இந்த பாட்காஸ்ட்க்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ மீட் மிஸ்டர் சிவா. வெல்கம் டு மை பாட்காஸ்ட் ப்ரோ. நன்றி, தேங்க்ஸ் பிரதர். சிவா பத்தி சொல்லணும்னா இஸ் எல்என்டி ஹெட். அது மட்டும் இல்லாம இஸ் டைனமிக் ஸ்பீக்கர் அண்ட் கிரியேட்டிவ் திங்கர். ஸோ சிவா எந்த இடத்துல இருந்தாலுமே ஒரு லேசியான ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜ் ஒரு ஃபயர் ஆக்கிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் சிவா. அண்ட் ஆல்சோ நம்ம ஏதாச்சும் சும்மா இருந்தாலும் ஏதாச்சும் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட் பண்ற ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் who is a fan of MSD. ஸோ அவரை பற்றி தான் பேச போகிறோம். ஹவு த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் திங்ஸ் ஹி லேர்ன் ஃப்ரம் த MSD அந்த மாதிரி விஷயம் தான் பேச போகிறோம். ஸோ சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் அண்ட் திங்ஸ். அண்ட் சிவா, டெல் அபவுட் த டே when you take MSD as a inspiration. ஸோ எந்த மூமெண்ட்லேருந்து உங்களுக்கு MSD ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனாரு? ஸோ when you started watching கிரிக்கெட் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே இந்த மூமெண்ட்லேருந்து இவரோட ஃபேன் ஆனேங்கிற ஒரு மூமெண்ட் சொல்லுங்க. தலைவனுக்கு ஃபேன் ஆன மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஒரு 183 இன்னிங்ஸ் ஒன்று தலைவன் ஆடுவான். வேற லெவல் இன்னிங்ஸ் அது. எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணா இப்படி ஒருத்தனை ஃபாலோ பண்ணணும்டா அப்படின்னு ஒரு பிளேயரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது அங்க இருந்து தான். கேப்டன்சி ஒரு 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 தலைவனா MSD பார்த்தது வந்து நிறைய பேர் பார்த்தது தான் 2007 வேர்ல்ட் கப். ஓகே, இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். தன்னிகரற்ற தலைவன் இப்படிதான் இருப்பானா, அங்கதான் MSDயோட ஃபேன் ஆனதாங்க. கடைசி ஓவர் ஃபினிஷ், ஸ்ட்ராட்டஜிக் எலிமெண்ட்ஸ் நிறைய விஷயம் இருக்கு அந்த மேட்ச்ல. அங்கதான் வந்து தலைவனுக்கு ஆல் டைம் ஃபுல் டைம் ஃபேனா மாறினது அங்கதான். ஃபேன் மட்டும் சொல்ல முடியாது, தலைவன் வந்து எனக்கு ஒரு டெமி காட் மாதிரி, ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு தலைவன். சரி, அந்த நம்பர் 7ங்கிறோட இம்பாக்ட் எல்லா பக்கமும் இருக்கும். அந்த நம்பர் 7 ஜெர்சி போடாத எவனுமே இருக்க மாட்டான். இப்ப போட்டிருக்கிறது 7 ஜெர்சி. அந்த எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிடுச்சுன்னா, இப்ப நீ என் வீட்டுக்குள்ள வந்தனா, என்னோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்றதுக்கு ஆஃபீஸ்க்குள்ள வந்தனா, எங்க திரும்பினாலும் தலைவன் தான் இருப்பான். ஃபுல்லி சரௌண்டட் பை MS தான். அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிடுச்சுன்னா, எனக்கு குழந்தை பிறக்கிற டைம். ஸோ நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஜூலை மந்த் 7th பிறந்துட மாட்டாங்களா அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ செப்டம்பர்ல தான் பிறந்தாங்க. செப்டம்பர்ல பிறந்திருந்தாலும் பிறந்த டேட் 7 தான். அப்பா, இப்படி ஒரு வெறித்தனமான ஃபேனை நான் பார்த்ததே இல்லை. ஸோ சின்ஸ் நீங்க வந்து நான் நிறைய கொஸ்டின்ஸ் யோசிச்சு வச்சிருந்தேன். பட் சின்ஸ் அந்த மேட்சை ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொன்னனால அந்த மேட்சை பத்தி சின்னதா பேசலாம்னு சொல்லிட்டு, கைண்ட் ஆஃப் ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் இந்தியா vs பாகிஸ்தான் ரொம்ப பீக் ஒரு லாஸ்ட் ஓவர் மேட்ச் 13 ரன் தேவைன்னு நினைக்கிறேன். லைக் பாகிஸ்தானுக்கு, இஃப் ஐ எம் நாட் ராங். ரொம்ப ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் இருக்கு, ஃபேன்ஸ்லாம் என்ன நடக்குமோன்னு இருக்காங்க, டிவில எல்லாம் அவளை பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு கேம்பிளிங் பண்றாரு MS தோனி. ஐ சே இட்ஸ் ஆஸ் அ கேம்பிளிங். உங்க பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரியல. லைக்
ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் ஒரு ஓவர் இருக்கு, ஹர்பஜன் சிங் ஒரு ஓவர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜுகிந்தர் சர்மா அவருக்கு வந்து ஒரு பாலை கொடுக்குறாரு. வெல் எஸ்டாப்ளிஷ் பிளேயரும் கிடையாது அவரு. ஸோ அவருக்கு பால் கொடுக்குறாரு, போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அட்டம் பண்றாரு. மேட்சை வின் பண்ணிட்டோம். ஸோ அதுலேருந்து என்னன்னா லைக் டூ யூ திங்க் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கும் வாய்ப்பு தரணும் மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும் தான் கரெக்டாக இருக்குமா? ஹவ் வெல் கனெக்டிங் வித் ஒரு ட்ரைனிங், ஒரு பீப்புள்ஸ் ஒரு டீம் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்றப்ப வந்து யங் பீப்புள்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்றது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்கில் செட்டை வெளியே கொண்டு வரதுமே ஒரு குட் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 20 வருஷம் கழிச்சு இந்த சினாரியோ நம்ம திருப்பி பேசிட்டு இருக்கோம். அதுதான் அந்த இம்பாக்ட். நீ சொன்னது கரெக்ட் தான். அப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் ஆர்பி சிங் இருந்தாரு, ஹர்பஜன் சிங் ஓவர் வெளில இருந்தது. ஆனா தலைமையா அதை பண்ணான். ஸோ இந்த கேரக்டரால இந்த இடத்துல இதை பண்ண முடியும் அப்படின்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங். தலைமை பண்ண பல கேம்பிள் இதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான கேம்பிள். அதுக்கு முன்னாடி ஜோகிந்தர் சர்மா யாருன்னே பல பேருக்கு தெரியும். யாரும் எக்ஸ்பெக்டும் பண்ணிருக்க மாட்டாங்க ஒரு பவுல் போடுவாரான்னு. கண்டிப்பா பண்ணுவாரான்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரிசல்ட் மாறி போயிருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. ரிசல்ட் நம்ம ஃபேவருக்கு வந்தது. ஸோ அங்க நீ என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, மோர் தென் த இண்டிவிஜுவல் அவங்க கிட்ட இருந்த ஸ்கில் மேல இருந்த ஒரு ட்ரஸ்ட். நீ ஒரு லீடர்ஷிப் ஆஸ்பெக்ட்ல நீ பார்த்தனா ஒரு லீடரோட பர்பஸ் என்ன? ஒரு ரிசோர்ஸ் மேல ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறது தான். அந்த ட்ரஸ்டோட ரிசல்ட் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் அவுட்கமா தான் என்னைக்குமே வெளில வரும். எம்எஸோட நிறைய சினாரியோல பாத்தீங்கன்னா ஹூஸ் நெக்ஸ்ட் அப்படின்றதோட ஹூ டிசர்வ்ஸ் திஸ், அதுதான் தலைவரோட ஸ்ட்ராட்டஜியாவே என்னைக்குமே இருந்திருக்கும். அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. ஸோ ஜோகிந்தர் சர்மா கடைசி ஓவரை போட்டாரு, வேர்ல்டு கப்பை வின் பண்ணோம். 20 வருஷம் கழிச்சு திருப்பி நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். அந்த இம்பாக்ட கிரியேட் பண்றதுதான் ஒரு லீடர்ஷிப்போட ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது பண்றதுக்காருன்னு நினைக்கிறேன். சிஎஸ்சிஸ் கூட இது சாம் குரானுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் ஆர்டர் கொடுத்து திரும்பி பிளே வைக்கிறது அண்ட் ஆல்சோ பவுலிங் கேப்டன் ஒரு மேட்ச் கேப்டன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஸ்பின்னர்ஸ் பவர் பிளேல போட வைக்கிறதுன்றது அவர் கொண்டு வந்த ஸ்ட்ராட்டஜி. எம்எஸ் கொண்டு வந்த ஸ்ட்ராட்டஜி தான். அஸ்வினை வச்சு ட்ரை பண்ணுவாரு. யாருக்கு அகைன்ஸ்டா? மைட்டி கிறிஸ் கெல். அவருக்கு எதிரா யங் அஸ்வின். அப்போ இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவரு. சிஎஸ்கே ஆடிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட்ல அவர் அங்க வச்சு ட்ரை பண்ணுவாரு. ஒரு 2 இன்சிடென்ட் இருக்கு. தலைவர் ரீக்ரியேட் கூட பண்ணான் ஒரு 2 வருஷம் முன்னாடி. ஒரு மேட்ச்ல வந்து பொலார்டு பிரின்னு பிரிச்சுட்டு இருப்பாரு மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடும்போது. எவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு செட்டப். அம்பையருக்கு டெட் பேக். அந்த ஷாட் அங்கதான் ஆட போறான்னு தெரியும். அதாவது இவன் இதை தான் பண்ண போறான் அப்படின்றத முன்கூட்டியே யோசிச்சிருப்பான் தலைவன். அடுத்த பால் எங்க ஃபீல்டர் நிறுத்தினாலும் ஃபீல்டர் 1/2 இன்ச் நகராம கையில போய் உட்காந்துருக்கும். இது எப்ப நடந்தது? 15 வருஷம் முன்னாடி நடந்தது. ஒரு 13 வருஷம் முன்னாடி நடந்திருக்கும். அடி வாங்குறது நாங்க. இதுல என்ன தெரியுது? மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா இருக்கிற நீங்க தலைவனை பத்தி இவ்வளவு தூரம் உட்காந்து ஒரு எபிசோட் பண்ற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா yeah anyway we have to accept the skills from him and what not he having more things அதெல்லாம் learn பண்ணனும். அது வெளிய சொல்லலாம் ஆசைப்பட்டேன். 10 வருஷம் முன்னாடி இது நடந்து 10-12 வருஷம் முன்னாடி நடந்துன்னு சொல்றேன். 2 வருஷம் முன்னாடி பொலார்ட் ரிட்டையர் ஆகிற சீசனுக்கு முன்னாடி திருப்பி அதே தான் பண்ணிருப்பாரு. அதே சினாரியோ அதே இடம் சிவம் துபாய் நிறுத்துவாரு. பொலார்ட் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. நான் எனக்கு நிறுத்தினேன் அங்கதான் நிறுத்திருக்கேன், அங்க அடிக்கிறேன்னு நடிச்சாரா என்னன்னு தெரியாது. நேரம் கையில போயிடும். இது கேம்பிள்னு சொல்றதை விட இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி சிச்சுவேஷன். தலைவர் ஒரு இடத்துல கூட சொல்லியிருப்பாரு, நான் அடுத்த 5 நிமிஷத்துலாம் பிளான் பண்ண மாட்டேங்க, அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு பிளான் பண்ண போறேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. டாரல் மிச்சல் ஒரு இடத்துல ஒரு ஃபீல்டிங் நிறுத்துவாரு, டீப் மிட் விக்கெட்ல நிறுத்துவாரு, 1 இன்ச் பின்னாடி போ அப்படின்னுவாரு. 1 இன்ச்ல என்ன நடக்க போகுது? இங்க இருந்து இங்க நகர்றது 1 இன்ச். ஒரு ஸ்லைஸ் ஆடுவாரு பிளேயர், கையில போய் உட்காரும். சோ இதெல்லாம் சிச்சுவேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க இந்த ஆள் இதான் பண்ண போறாரு, இந்த சிச்சுவேஷன் இப்படிதான் போகுது அப்படின்னு இருக்கிறதுனால தான் he is the man, the myth, the leadership operating systemனே சொல்லலாம் தலைவர். கண்டிப்பா. சோ லைக் அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு லீடர்னா டக்குன்னு வந்துட்டு ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், லைக் வந்து ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டா இல்லாம ஒரு அரகன்ஸ் காட்டாம அந்த மாதிரி இருந்த டைம்ல கூட லைக் பீப்புள் ஹூ டெல் அபவுட் ஹிம்செல்ஃப் லைக் விராட் கோலி அண்ட் ஜடேஜா எல்லாம் புதுசா வந்தப்ப சொல்லிட்டு பிளே நேச்சுரலி, பிளே ஒரு கேம், அப்படி மாதிரி தான் ட்ரைனிங்ல சொல்லியிருக்காரு. இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் கேளுங்க, நான் சொல்றேன் வாட் ஆர் ஸ்ட்ராட்டஜி வி கேன் பிளான் பண்ணலாம், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? Do you think a person who is coming out of a training or கம்பெனில சரி coming out of the training அவங்கள்ட்ட வந்து இதுதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லாம உங்க பிளானை கொண்டு வாங்க, உங்க நேச்சர் ஆஃப் கோடிங் ஸ்கில்ஸ் ஆர் எனிதிங், உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னு சொல்றது, அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்றீங்க?
நீ சொன்ன பிளேயர்ஸ் மட்டும் கிடையாது, பல பிளேயர் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லயோ இந்தியன் மேனேஜ்மெண்ட்லயோ இந்தியா டீம்ல விளையாடுறவங்களுக்கோ தலைவர் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ். உன் இன்ஸ்டிங்ஸ் என்ன சொல்லுதோ உன் ஸ்டைல உன் கேம் நீ ஆடு. இதுதான் தலைவர் சொல்ற யூஷுவல் விஷயம். இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய இன்டர்வியூல இருக்கும், பல யூடியூப் வீடியோஸ்ல பார்க்கலாம், தலைவன் அடிக்கடி சொல்ற ஒரே விஷயம், டேக் கேர் ஆஃப் த ப்ராசஸ், ப்ராசஸ் வில் டேக் கேர் ஆஃப் யூ. இதுதான் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கிற விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்னா இது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, ஒரு ப்ராசஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஆல்டர் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் விட்டு வெளில போகாது, நீ ப்ராசஸ் நீ பாத்துக்கோ, ரிசல்ட் தானா வரப்போகுது. இதுதான் தலைவன் எப்பவுமே சொல்றது. அண்ட் இன்னொரு விஷயம், நீ கேட்ட மாதிரி இந்த ஃப்ரெஷர்ஸ் ட்ரைனிங் இல்ல கம்பெனில வேலை செய்யற மக்களை அவங்களோட ஸ்டைல்ல விட்டுட்டா ரிசல்ட் நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்கும். சரி, லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸ்ல நிறைய லீடர்ஸ் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? இப்போ ஒருத்தரை கோச் பண்ண போறோம் இல்ல ஒருத்தரை ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னா ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா, டோன்ட் டிசைட் ஃபார் தெம். அவங்களுக்காக நீ டிசைட் பண்ணாத, அவங்கள டிசைட் பண்ண விடு. ஸோ ஒருத்தர் அவங்களா டிசைட் பண்ண விடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, என் டெசிஷனுக்கு நான் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருப்பேன். நான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது நான் போடுற எஃபர்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, நான் சொல்றதை நீ பண்ணுப்பா அப்படின்னு இல்லாம, உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, நீ இப்படி பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி அவங்க கிட்ட இருந்து வர எனர்ஜி, அவங்க கிட்ட இருந்து வர இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்றோம்ல, நீ எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து இதுதான் பேசுப்பா அப்படின்னு இருந்தா நான் அதுக்குள்ளே ஸ்டிக் ஆயிருந்திருப்பேன். பட் இப்ப நம்ம பிளான் பண்ணதே என்ன, நான் கேட்கறேன், நீங்க ஃப்ரீ ஃப்ளோல பேசுங்க. இப்ப என்ன, எனக்கு ப்ரெஷரே கிடையாது, நான் பேசணும்ங்கிறத நான் பேச போறேன். அண்ட் ஃபார் ஷூர் அவுட்புட் நல்லா தான் வரும். இது எல்லா இடத்துலயுமே அப்ளை ஆகுறது தான். ஸோ டோன்ட் டிசைட் ஃபார் அதர்ஸ். இது நான் ரொம்ப 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 நிறைய பேர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம். நான் ரொம்ப ப்ராக்டிகலா ஃபாலோ பண்ற விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு ரிசல்ட் வேணும்னா எனக்கு என்ன ரிசல்ட் வேணும்ன்றது தான் நான் சொல்ல போறேன். நீங்க இப்படிதான் பண்ணணும், நீங்க இதே மாதிரி தான் போகணும் அப்படி சொன்னா நமக்கு ரிசல்ட் வரப்போறது. அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஜஸ்ட் ஐ அம் டெல்லிங் லைக், சோ இவங்களுக்கு அவங்க வேலை கொடுக்குறோம்னா எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்டாப் பண்ணணும்? ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகல, சோ இந்த பாயிண்ட்ல we have to change something else அப்படிங்கறது எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க வந்து டிசைட் பண்ணலாம், அது பண்ணணும்? எந்த பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னா, சரி அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் சொல்றேன். நம்ம எதனால அவங்க கையில கொடுத்துருப்போம், ஒரு ட்ரஸ்ட் தான். இவங்க இதை பண்ணுவாங்க, இவங்க கிட்ட இந்த கேப்பபிலிட்டி இருக்கு, இவங்க கிட்ட அந்த ஒரு ஏதோ ஒன்று இருக்குப்பா இவன்ட்ட அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்ல தான் நம்ம கொடுப்போம். அந்த ட்ரஸ்ட்ல தான் அவங்களும் பண்ணுவாங்க. இது எப்ப நம்ம இன்டர்வியூன் பண்ண போறோம், எப்ப நம்ம நடுவுல போறோம் அப்படின்னா, ரொம்ப அவுட் ஆஃப் டாக்ல போகுது, நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, இது எங்கேயோ போயிட்டு இருக்க அப்படின்னா நீங்க இன்டர்ஃபியர் எல்லாம் பண்ணணும் இல்ல, ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஃபீட்பேக் சேயிங், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு பாத்துக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் தப்பா போயிட்டு இருக்குப்பா மாத்துப்பா அப்படின்னா அது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் லீடர்ஷிப். இப்படி போயிட்டு இருக்கு நீ பாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி கோர்ஸ் கரெக்ஷன் நடக்கும். இது லீடர்ஷிப் ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம், தலைவனோட கேப்டன்சி ஸ்டைல்ஸ்லயே அது பார்க்கலாம். அவரு போய் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல போறது கிடையாது. பல ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல நீ நிறைய இடத்துல நீ பாத்துருக்கலாம், பிளேயரோட தோல்ல கை போட்டு தலைவன் பேசிட்டே போயிட்டு இருப்பான். என்ன பேசுவான்னு நினைக்கிறீங்க? நிறைய பிளேயர் சொல்லியிருப்பாங்க, உனக்கு தோன்றதை பண்ணு, கரெக்டான பண்ணு, டென்ஷன் ஆகாத, ப்ரெஷர் ஆகாத அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாரு தலைவர். லைக் அது வந்து லைக் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, லைக் டக்குன்னு ஸ்டாப் பண்ணி அப்படியே ஒரு நெக்லெக்ட் பண்ணாம, ஓகே இப்படி நடக்குதுப்பா, இது இப்படி மாத்துப்பா அப்படின்னு சொல்றது வந்து பெட்டர்ன்னு. ஸோ இது டக்குன்னு எனக்கு யோசிக்கிறப்ப ஒரு கோவம் அந்த இடத்துல வந்து, ஏன் நான் இல்லையா, நான் அதுக்கு தகுதி இல்லையா, அந்த மாதிரிலாம் சில டைம் கோவம் வரும்ல. இது நடக்காத ஒரு எஸ்கலேஷன் வரப்ப, என்னப்பா இது எஸ்கலேஷன் நடக்குது. ஐ திங்க் எக்ஸாக்ட்லா சொன்னா ஒரு தோனி வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் வரேன். ஒரு 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப ரன் அவுட் ஆயிட்டாரு. அவர் அக்ரெஷன் காட்டுல கிரௌட் ஃபுல்லா டிசப்பாயிண்டடா இருக்கு, பேட்டை தூக்கி கீழே போறதுல காமா போயிட்டாரு. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாலும் சரி, உங்களோட எமோஷனை வெளியே காட்டக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? லைக் இமோஷனை வெளியில காட்டக்கூடாதா அப்படின்றத விட இது எப்படி பாக்குறேன்னா, இது வந்து ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான். ஓகே, இப்ப நீங்க பேட்டை தூக்கி போட்டு அடிச்சுட்டு இல்ல கோவமா கிளம்பி போயிட்டு என்ன நடக்க போகுது? தலைவனும் ஒரு சில இடத்துல இமோஷன்ஸ் காமிச்சிருக்காரு. பஞ்சாபோட தர்மசாலால ஒரு கேம் ஆடிட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சு நீங்க தோனிஸ் இமோஷனல் வீடியோன்னு போட்டா 1-2 தான் வரும், அதுல இதுதான் டாப் ஆஃப் த வீடியோ வரும். அந்த மேட்ச் கண்டிப்பா சிஎஸ்கே தோத்துருன்ற நிலைமையில தான் இருக்கும். டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் தலைவன் வந்து ஒரு 2 6 3 6 அடிப்பான் தலைவன். அடிச்சுட்டு அந்த அளவுக்கு ஒரு இலேட்டடா ஒரு இமோஷன்ஸை காமிச்சது பாத்துக்கேன். அவரே ஒரு ஹெல்மெட்ல ஒரு 3 பஞ்ச் அடிச்சுட்டு போவாரு. பாத்திருக்கேன் எல்லா வீடியோ எடிட்ல இந்த கோவத்தை காட்டியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து அவரோட செல்ஃப் பிலீஃப். இது வந்து ஆப்போசிஷன் மேல காட்டுற அக்ரெஷன் கிடையாது. நான் பண்ணணும்னு நினைச்சேன், வந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான். ஸோ நான் இமோஷன்ஸை காட்டவே கூடாதான் நான் சொல்ல மாட்டேன். நீங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்க வேண்டாமா அப்படின்றதுலாம் ரெண்டாவது. பீயிங் இமோஷனலி இன்டெலிஜென்ட், இந்த சினாரியோ நடந்துருச்சு, இதை என்ன பண்ண முடியும் நம்மளால, வாட் இஸ் இன் யோர் கண்ட்ரோல்?
கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸ் தான். இப்ப பெருசா இமோட் ஆகி நான் பேட்டை தூக்கி போட்டேன் இல்ல மேட்சை தோத்துட்டேன் அப்படின்னும் இல்ல ஒர்க் சினாரியோல வந்து ஐயோ எஸ்கலேஷன் வந்துருச்சு நான் தாம் தூம்னு குதிக்க போறேன், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ்கலேஷன் மாறிடுமா, ரிசல்ட் மாறிடுமா, இல்ல ரன் அவுட் இல்லாம ஆயிடுமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. See, what emotions do you want to show outside அப்படிங்கிறது உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்க ஆக்ட் பண்ணீங்கனாலே போதும். பீங் எமோஷனலி இன்டெலிஜென்ட் தான் தலைவன் கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கணும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? அந்த மூமெண்ட்டை வந்து ஒரு உங்களோட கோவத்தை காட்டாம அந்த ஒரு எஸ்கலேஷனா இருக்கட்டும், உங்க லைஃப்ல ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஆஸ் அ ட்ரெயினர் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன அந்த லைக் ஹிண்ட் கொடுப்பீங்க, அவர் ட்ரெயின் பண்ணுவீங்க? சரி, ட்ரெயினர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல மேனேஜர் ப்ராடஜி ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எனி சிச்சுவேஷன், சரிங்களா? ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் சாய்ஸஸ் தான். உங்களுக்கு எப்பவுமே 2 சாய்ஸ் இருந்துட்டே இருக்கும். நீங்க காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஆல்வேஸ் தேர் ஆர் சாய்ஸஸ். நீங்க தான் அந்த சாய்ஸை பிக் பண்ண போறீங்க. காலையில எந்திரிக்கும் போதே யூ வாண்ட் ஸ்டார்ட் வித் பேட் மூட் ஆர் இல்ல நான் செம்ம ஹாப்பி மூட்ல ஸ்டார்ட் பண்ண போறேன். சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த இடத்துலயும் அந்த எஸ்கலேஷன் வரும்போது எல்லாரும் மனுஷன் தான். ஒரு செகண்ட் உங்க ஸ்பைன்ல அடிக்கும். ஆனா நான் எப்படி அங்க ரியாக்ட் பண்ண போறேன்? டக்குன்னு கத்தி கதறி கூப்பாடு போட போறேன்னா இல்ல ஒரு செகண்ட் பொறுமையா யோசிச்சுட்டு நிதானமா யோசிச்சுட்டு சரி என்ன பண்ணலாம், பண்ணிட்டாரு தெரிஞ்சே அவனும் எஸ்கலேஷன் வாங்க போறது இல்ல, தெரிஞ்சே அவனும் தப்பு பண்ண போறது இல்ல, தெரிஞ்சே பண்ணிருக்கான்னா ட்ரீட்மெண்ட் வேற, சரியா? சோ யாருமே வேலைக்கு வரவங்களா இருக்கட்டும் டீம்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் நான் இன்னைக்கு போய் தப்பு பண்ண போறேன் அப்படின்னு யாரும் வரதில்லை. ஏதோ ஒரு சினாரியோல நடக்குது, ஒரு முதல் இன்சிடென்ட்டோ செகண்ட் இன்சிடென்ட்டோ இருக்கும்போது உங்ககிட்ட தான் அந்த சாய்ஸ் இருக்கு. நான் எப்படி ரியாக்ட் பண்ண போறேன்? அவரை கூப்பிட்டு பேசலாம், நீங்க இல்ல நீங்க அவர்கிட்ட சொல்லலாம் இப்படி பண்ணிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லலாம், இல்ல நீங்க வந்து இப்படி இந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க பேசலாம், இல்ல நீங்க அதை எடுத்துட்டு போலாம், நீங்களே அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இமோஷன்ஸை கண்டிப்பா வெளிக்காட்டணுமா? நாட் நெசசரி. எங்க என்ன இமோஷனை காட்டணும்ன்றது உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ 2 பாயிண்ட் தான் இருக்கு. இட்ஸ் ஆல் அபவுட் சாய்ஸஸ். வாட் சாய்ஸ் டு யூ வாண்ட் டு மேக்? நான் அக்ரெசிவா என்ன காட்டிக்க போறேன்னா இல்ல கூல் ஹெடடா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி யோசிச்சு அடுத்த ஸ்டெப் எடுக்க போறேன்னா அங்கதான் ஒரு இண்டிவிஜுவல் அவரோட லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி வெளியில வரப்போகுது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாலோ ஆர் வந்து ஒரு எஸ்கலேஷன் ஒரு நெகட்டிவ் அந்த டைம்ல ஒரு கம்போஸ்டா இருந்தா ஓகே. ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து காமன் கம்போஸ்டா எப்படி இருக்க முடியும்? லைக் ஐ திங்க் வேர்ல்டு கப், எந்த வேர்ல்டு கப் தெரியல, சம் ஆஃப்டர் வினிங் த வேர்ல்டு கப் இன் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒர்க் ஹாஸ் பின் டன், ஐ டோன்ட் ஹேவ் நத்திங் டு ப்ரூவ் ஆன் இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிம்பிள் திங் இதா ரொம்ப நம்ம ஹெட் வெயிட் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அப்ப எனக்கு அவார்டு கிடைச்சிச்சுப்பா ஆஃபீஸ்ல இனிமே நான் தான் அப்படிங்கிற இருக்காம ஒரு காமனா இருக்காருல்ல. ஸோ அதை பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? இல்ல ரொம்ப அண்ட் ஆல்சோ யூ கேன் கம்பேர் வித் த ஆஃபீஸ்லயே கூட நீங்க கம்பேர் பண்ணலாம். இது நடந்துருச்சு ஓகே சூப்பர், அதை வந்து எடுத்துட்டு இன்னொரு காட்டுறதுக்குள்ள இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை பத்தி உங்களோட கருத்து? சரி, ரொம்ப கஷ்டமான விஷயம், சரியா? ஸோ வெற்றியை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வேற லெவல் எமோஷன்ஸ் வரும். தலைவன் ஒரு 2 இடத்துல காமிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2007 வேர்ல்ட் கப் பீரியடே தான். ஸோ அந்த மேட்சுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐகானிக் கமெண்டேட்டர், நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, அவர் வந்து ஆஸ்திரேலியன் காலம்ல எழுதியிருப்பாரு இந்த டீமை வச்சுலாம் நீங்க ஜெயிக்க முடியாது அப்படி இப்படின்னு பண்ணியிருப்பாரு. ஜெயிச்சு முடிச்சுட்டு போஸ்ட் மேட்ச்ல தலைவன் ஒரே டைலாக்ல முடிச்சிருவோம். நீங்க எடுத்து கூட பார்க்கலாம், இப்ப யாருன்னு தெரிஞ்சிடும். அவரே தான் அந்த போஸ்ட் மேட்ச்ல நிப்பாரு. நீங்க சொன்னீங்க நாங்க ஜெயிக்கவே முடியாதுன்றதுக்கு, அதுக்காகவே ஜெயிச்சோம் நீங்க வச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாரு. அக்ரஷன் எல்லாம் காட்ட மாட்டாரு, தலைவர் சிரிச்சுட்டே சொல்லிடுவோம். அந்த ஒரு இடம் இருக்கு. இன்னொரு இடத்துல கூட ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. டெஃபினெட்லி அது வந்து டானி மாரிசன் கேட்டது. இன்னொரு இடத்துல வந்து ஒரு மேட்ச் முடிஞ்சிடும், போஸ்ட் மேட்ச்ல உட்கார்ந்து இருப்பாரு. அவர் கேட்பாரு இல்ல நீங்க ரிட்டையர் ஆக போறீங்களா அப்படின்னு. அந்த ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு அவர் அக்ரெசிவா பதில் சொல்லிருக்காரு. ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவர் கேட்பாரு, என்னால ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஓட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஓட முடியும். என்னால இன்னும் 2 வருஷம் ஆட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆட முடியும். நீங்களே பதில் சொல்லிட்டீங்களே. அவர் வந்து நீ எப்படா என்ன இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லாம அவர் ஹேண்டில் பண்ணிருக்காரு. சோ இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் the work is done அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்க போறாரு. பல மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இங்க சென்டர்ல இருக்க மாட்டாரு. இதை இன்னைக்கு பல கேப்டன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. வாங்கி ஒரு யங்ஸ்டர்ஸ்ட கொடுக்கறது, இதெல்லாம் தலைவன் அன்னைக்குல இருந்தே பண்றாங்க. பல ஃப்ரேம்ல தேடணும், நீங்க ஜூம் பண்ணி பாக்கணும் தலைவன் எங்க இருக்கான்ட்டு. இட்ஸ் another day, another match, another victory அப்படின்னு தான் அவர் அதை பாக்குறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்சா இருக்கட்டும், பர்சனல் லைஃப் சினாரியோவா இருக்கட்டும், நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த விக்டரியை சஸ்டெயின் பண்றதுதான் கஷ்டம். இங்க இருந்து கஷ்டப்பட்டு நீங்க இங்க போய் ஜெயிச்சிடலாம், ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணிடலாம்.
அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து அதை மெயின்டைன் பண்றதுலதான் ஒரு ஆள் யாருன்றதே இருக்கு. சரிங்களா? சோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல தலைவன் பல இடத்துல அது பண்ணிருக்கான். ஜெயிச்சிட்டோம், ஓகே டன். நம்ம கடைசியா ஜெயிச்ச மேட்ச் தலைவர் ஜடேஜா வின் பண்ணி கொடுத்துட்டு போன மேட்ச், அந்த இடத்துல ஒரு இடத்துல எமோஷன் ஆயிருப்பாரு தலைவர். அது ஒரு இடத்துல இருக்கும். 2011 வேர்ல்டு கப் அது சொல்லுவாரு, உங்களுக்கு இமோட் ஆச்சா அப்படின்னு. இமோட் ஆச்சுங்க. ஏன்னா என்டையர் வான்கடே வந்து பாட்டு பாடும்போது இமோட் ஆகும் தான் அந்த இடத்துல. தலைவன் ஒரு இடத்துல மனுஷன் தான். சோ ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விக்டரியை எப்படி கொண்டாட போறீங்கன்றதான். விக்டரியை கொண்டாட வேணாம்னு யாருமே சொல்ல, ஹேவ் இட். ஆனா அந்த விக்டரி உங்க தலைக்கு ஏற வேணான்றதுதான் தலைவனோட விஷயம். கரெக்ட். ஸோ அதெல்லாம் வெற்றி எடுத்தது கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றோம்னு சொல்லல. ஸோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக் தான். ஸோ தெர் வாஸ் 2 years வந்து சிஎஸ்கே ஃபுல்லா பேன் ஆச்சு. அண்ட் அகைன் அந்த கம்பேக்குங்கிற வார்த்தைக்கான ஒரு மிகப்பெரிய ட்விட்டர்ல வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு அந்த டைம். ஸோ கம்பேக் சொல்லிட்டு போட்டுட்டே இருந்தாங்க. அப்பதான் சிஎஸ்கே வந்து ஹேவிங் எ நியூ டீம் அண்டர் MS தோனி கேப்டன்சி அகைன். அதுங்கிறப்ப நல்ல டீம் செட் பண்ணி, அண்ட் இட் வாஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ ஓல்டு டீம். எல்லாரும் ஓல்டு பிளேயரா இருக்காங்கப்பா, எப்படி இதை வச்சுட்டு ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்றப்ப சைட்ல பாத்தீங்கன்னா எங்க டீம் லைக் இது ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட், மும்பை இந்தியன்ஸ் நல்ல டீம் வச்சிருக்காங்க. அப்பதான் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு நியூ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சேஞ்ச் பண்றாங்க. அன்டவுட்லி வந்து பஞ்சாப் கிங்ஸே நல்ல ஒரு பிளேயர்ஸ் ஃப்ரம் மிட் ஆர்டர்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு டீம் திரும்பி ஒரு செட் பண்ணி, ஓகே இந்த டீம் வச்சு நான் ஜெயிக்க முடியும், வாட் ஐ ஹேவ் ஐ கேன் டூ வித் இட், ஒரு மேஜிக் நான் பண்ண முடியும் அங்கிறப்ப அதோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்க சொல்லுங்க. நாட் மோர் தென் பெர்ஸ்பெக்டிவ், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரிங்க, கான்ட்ரோவர்சி கொண்டு வரணும் கேட்டிருக்கீங்க இந்த பாயிண்ட. நான் இல்ல கான்ட்ரோவர்சின்னு சொல்ல, ஐம் ஜஸ்ட் டெல்லிங். அந்த கம்பேக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, என்கிட்ட இதுதான்ப்பா இருக்கு, நான் இந்த டீம் வச்சே பண்ண, நீ ஓல்டு டீம்னு சொல்லிருக்கீங்க, நான் இதை வச்சு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஆல்சோ இதை வந்து எப்படி நான் கனெக்ட் பண்றேன்னா, ஒரு இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய விஷயத்த கத்துக்கிறாங்க, நிறைய விஷயத்துக்கு டக்குன்னு செய்யறாங்க. ஏஏ வந்துருச்சு, ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே யூ ஆர் கெட்டிங் சம்திங். ஸோ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட போயிட்டு நீங்க இன்புட் கேட்கறதுக்கு ஜெனியேட்ட கேட்குறீங்க. வாட் யுவர் தாட்ஸ்? ஒரு ஜெனியேட்ட கேட்கறதுக்குள்ள ஹேவிங் சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், அதுல போயிட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவங்கள்ட்ட கேட்கறது பெட்டரா, ஆர்எல்ஸ் சொல்லுங்களேன். லைக் ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் தானே. ஒரு ஃபுல் டீமே ஓல்டு, ஆனா வின் பண்ணிருக்காரு, அது எப்படி அங்கிற ஒரு இது இருக்குல்ல. இதுமே கேம்பிள்ல தான் சேர்க்கலாமா? as kind of a mindset we can do it, we can show the magic அப்படிங்கிற மாதிரி. இது கேம்பிள்னு சொல்ல முடியாது, இது ஒரு டிட்டர்மினேஷன் தான். ரைட்டா? சோ நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து டாடிஸ் ஆர்மி, நீங்க வந்து ரிட்டையர் ஆன பிளேயரா இருக்கணும், 30 வயசுக்கு மேல இருக்கணும், இதெல்லாம் தான் உங்களுக்கு சிஎஸ்கேல சேரக்கூடிய தகுதிகள். இவங்களை வச்சுட்டு ஒரு யங் கன்ஸ் இருக்கிற டீம்ஸ் எல்லாம் நீங்க எப்படி வின் பண்ணுவீங்க? நான் பிகினிங்ல சொன்ன மாதிரி தான், டேக் கேர் ஆஃப் த ப்ராசஸ் அண்ட் த ப்ராசஸ் வில் டேக் கேர் ஆஃப் யூ. அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். எம்எஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் கேப்டன்ஸ் தான். அவரோட கேப்டன்சி ரெஜிம்ல பாருங்க, அவர் கீழே ஆடுன எல்லாரையும் பாருங்க, அவர் டீம்ல இருந்தவங்க எல்லாம், அவரு கீழே விளையாடுனவங்க எல்லாம் பல கேப்டன்ஸ். பழைய ஸ்குவாட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பெய்லி விளையாடிட்டு இருந்தாரு. ஜார்ஜ் பெய்லி வாஸ் கேப்டனிங் ஆஸ்திரேலியா. டிஜே பிராவோ வாஸ் ஒன் பாயிண்ட் இன் டைம் கேப்டனிங் T20 டீம் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனா இருந்தாரு. வாட்சன் ஆடிட்டு இருந்தாரு. வாட்சன் வாஸ் ஒன் பாயிண்ட் இன் டைம் கேப்டன். நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு வாட்சன் கேப்டன்சி ஆஸ்திரேலியால அவரு கேப்டன்சி பண்ணிருக்காரு. ஓகே ஓகே. இல்ல கேப்டன்சி பண்ண டைம்ல கேப்டன்சி பண்ண டைம்ல இல்ல, கேப்டன்ஸா இருந்தவங்க. ஓகே ஓகே காட் இட். சரி, கேப்டன் பண்ணிட்டு இருக்கும்போது இவரு கீழ ஆடுனீங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளேஸ் இருக்காரு. ஆமா, ஃபாஃப் வாஸ் ஆல்ரெடி கேப்டனிங் சவுத் ஆப்பிரிக்கா. சோ ஹி இஸ் ஆல்ரெடி லீடிங் people who are already leading teams. அது சாதாரண விஷயம் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் லீட் பண்றது எந்த அளவுக்கு கஷ்டமோ அந்த மாதிரி ஒரு சீசன்ட் கேப்டன்ஸ், சீசன்ட் பிளேயர்ஸ வச்சு ஆடணும். அந்த டீமை தான் என் தலைவன் உருவாக்கணும் அந்த பீரியட்ல. நீங்க இந்த செட்பேக்க பத்தி பேசுனீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு தெரியுமா, கம்பேக் இஸ் பிகர் தென் a setback. அதை பார்த்துட்டு தான் நாங்க வந்திருக்கோம். இந்த தடவை அந்த தடவை இல்ல, ஒரு சில டைம் ஒரு சில பீரியட்ல சிஎஸ்கேக்கு ஒரு ட்ரெண்டே இருக்கு, முதல் மேட்ச் தோத்துரும். எம்ஜிஆர் காலத்து பீரியட் மாதிரி தான் வச்சுக்கோங்க, ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் 2 அடி திருப்பி கொடுக்குற மாதிரி தான். நாங்க அடிக்காத டீமும் கிடையாது, ஜெயிக்காத ஏரியாவும் கிடையாது. சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவ்வளோ ஒரு விமர்சனங்கள் அந்த டீம் மேல. வயசான பிளேயர் வச்சு ஆடிட்டு இருக்கீங்கன்றாங்க, யங்ஸ்டர்ஸ் எப்படி கொண்டு வருவீங்கன்றாங்க, டீம்ல சான்ஸ் கொடுக்கலன்றாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த வருஷம் கப் அடிச்சோம். அந்த கப் அடிச்ச மேட்ச் கூட நீங்க எடுத்து பாருங்க, வாட்சன் வந்து அந்த சீரீஸ் ஃபுல்லா பெருசா ஆடி இருக்க மாட்டாரு. கடைசி மேட்ச்லயுமே முதல் 10 பால் தலைவன் பெருசா ஒண்ணு அடிக்கல, அதுக்கப்புறம் ஒரு மரணடி அடிப்பான். இது எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு பிளேயர் மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட்.
த கேப்டன் அண்ட் லீடர். அப்சல்யூட்லி. சோ சிஎஸ்கேல ஆடினவங்க எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க, ஒரு ஸ்டேஜ்ல ஃபார்ம்ல இருந்திருக்க மாட்டாங்க, இருக்காத பிளேயரா இருந்திருப்பாங்க, இல்ல அவங்களுக்குன்னு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்காது. அவங்க எல்லாருக்குமே இங்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள யார் வேணா எப்படி வேணா எக்ஸ்பிரசிவா இருக்கலாம். உனக்கு ஒரு ரோல் இருக்கு, அந்த ரோலை நீ போய் பண்ணு, சிறப்பா பண்ணிட்டு வா, உனக்கு நான் லாங் ரோப் கொடுக்குறேன். 2 மேட்சுக்கு மேல டிராப் பண்ண மாட்டாங்க பிளேயர்ஸ். சோ இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு தரமான லீடர்ஷிப் குவாலிட்டி. சரியா, ஒரு மேட்ச் ஃபெயில் ஆயிட்டான், அதனால தூக்கி வெளில போட முடியுமா? 4 மேட்ச் கொடு, 5 மேட்ச் கொடு, அந்த ட்ரஸ்ட்டுக்கு தே வில் கம் பேக். ரஹானேவோட கம்பேக் இன்னிங்ஸா இருக்கட்டும், ராபின் உத்தப்பாவோட கம்பேக் இன்னிங்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர், சாம் கரன் ஒரு பெரிய லெவல் எடுத்துட்டு வந்திருக்கா இருக்கட்டும், மத்தீஷா பத்திரானா இன்னும் செமையா செலிபிரேட் ஆயிட்டு இருக்கிற பிளேயர், யங்ஸ்டர், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், அம்பத்தி நாயுடுக்கும் கொடுத்திருக்காரு. See, it's not about trusting one player, it's about giving chances to every player. So இது வந்து ஒரு சாம்பியன் டீம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, we have built champions inside the team. ஒரு லீடர்ஷிப்போட கேப்பபிலிட்டி அதுதான். நீங்க வந்து உங்க டீம்ல எல்லா ஒரு கார்பரேட்ல ஒரு டீம் ஹேண்டில் பண்ற, என் டீம்ல இருக்கிற எல்லாருமே வேற லெவல் பெர்ஃபார்மர்ஸா இருப்பாங்கன்னா வாய்ப்பு இல்லை. அப்பெல்லாம் நீங்க எடுக்கவே முடியாது. அதை வச்சு டீமை ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் கொண்டு வரதுதான் ஒரு லீடரோட மிகப்பெரிய எலிமெண்ட். நீ அவங்க எவ்வளவு தூரம் ட்ரஸ்ட் பண்ற, அவங்களுக்கு நீ எவ்வளவு தூரம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற. உன் டீம்ல வந்து ஒரு சில டைம்ல இப்ப என் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பார்த்தா, நான் இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த டீம்ல என் டீம்ல இருந்த ஒருத்தருக்கு வந்து 47 வயசு, அவர்ல பாதி நானு. அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. சோ ஒரு சைட்ல வந்து வெரி வெரி யங் டீம், ஒரு சைட்ல சீசன் டீம் இருக்கதான் செய்யும், ரைட்டா? சோ அந்த லீடர்ஷிப் எலிமெண்ட்ல உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க யாரை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு, ரைட்டா? சோ இது தலைவனை பார்த்து நான் கத்துக்கிட்டதோ இல்ல, என்னோட லீடர்ஷிப் ஜர்னில நான் ஃபாலோ பண்ற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எப்போ ஒரு டீம் மெம்பர் உனக்கு உயிரை கொடுத்து வேலை செய்வான் அப்படின்னா, வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், ட்ரீட் த வே யூ வாண்ட் டு பி ட்ரீட்டட். என்ன என் மேனேஜரையோ என் லீடரோ எப்படி ட்ரீட் பண்ணணும்னு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும், நான் அதே என் டீமுக்கு பண்ணா போதும். எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் வேணும், என்ன எங்க அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நான் யோசிக்கிறேன் இல்லையா, அதே நான் என் டீமுக்கு பண்ணா போதும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, லைக் நீங்க சொல்றீங்களா, லைக் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம பண்றோம், ஒரு ஹை பீப்புளை போயிட்டு மீட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒரு இன்புட்ஸ் எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு மேஜிக் காட்டுறோம்ல. ஸோ இருக்கிற இதற்கு ஒரு டார்கெட் இல்லாமல் டார்கெட் செட் பண்ணுவோம் தெரியுமா? ஸோ வாட் யுவர் ஒப்பீனியன் சேசிங் த டார்கெட். ஸோ உங்க எம்எஸ்டி கூட சொன்னாலும், லைக் ஐ திங்க் இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா நினைக்கிறேன் 2013 எக்ஸாக்ட்லி, ஐ திங்க் 13 ஆஸ்திரேலியா நடந்துட்டு இருக்கு ஓடிஐ மேட்ச், சேஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவர் போறாரு. ஐ திங்க் செஞ்சுரி அடிச்சார் நினைக்கிறேன், 134 சம்திங் செஞ்சுரி அடிச்சுட்டு மாஸ்டர் கிளாஸ் சேஸா இருந்தது. ஸோ ஆஸ் அ லீடர் ஒரு டார்கெட்டை நீங்க செட் பண்றீங்க, அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கான பாத் எப்படி கொடுப்பீங்க, அண்ட் ஆல்சோ அதை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறோம், நம்ம ஒரு ஐடி மூலியமா உங்களுக்கு கீழே வேலை பார்க்க என்ன மாதிரி மோட்டிவேஷன் தருவீங்க அதை அச்சீவ் பண்றதுக்கு? ஈவன் நாட் அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லைனாலுமே அதை எப்படி ஃபீட் பண்ணி அதை கொண்டு போவீங்க? அந்த மாதிரி ஒரு எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணுவீங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது. நான் கிரிக்கெட்டிங் எக்ஸாம்பிள்ல இருந்தே வரேன், அதுக்கப்புறம் ஐ கனெக்ட் தி கார்ப்பரேட் திங். நீ சொன்ன ஒரு மேட்ச் மட்டும் கிடையாது, பல சினாரியோல எம்எஸ்டி ஹஸ் பீன் a finisher, ரைட்டா? ஸோ ஃபினிஷர் ரோல்ல தான் தலைவனை பார்த்துருக்காங்க. ஏன்னா முடிக்க முடியாதுன்ற சினாரியோல எல்லாம் போய் தலைவன் புல் பேக் பண்ணி கேம் எல்லாம் கொண்டு வந்த பல கேம்ஸ் இருக்கு. எத்தனையோ கேம்ஸ் நம்ம எடுத்து பார்க்கலாம், ஐபிஎல்லையும் பார்க்கலாம், இந்தியன் கிரிக்கெட்டிங் ஹிஸ்டரியிலையும் பார்க்கலாம். ஸோ இது நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, டார்கெட்ன்றது இங்க இருக்கிற ஒரு விஷயம், இதை அட்டைன் பண்றது தான். த ப்ராசஸ் ஆஃப் அட்டைனிங் த டார்கெட் இஸ் சூப்பர் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது 2 விஷயம் தான். இப்ப கார்பரேட்ல நீங்க எப்படி அந்த டார்கெட் எப்படி அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, எப்படி டீம் பில்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கோல் அப்படின்றது வந்து நீங்க இங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை அச்சீவ் பண்ணிடலாம். இதை அச்சீவ் பண்ணிட்டா என்ன நடக்கும்னா, இவ்வளவுதான்ப்பா கோல் அப்படின்னு ஆயிடும். ஸோ ஆப்வியஸ்லி ஆல்வேஸ் செட் யுவர் கோல் ஹை. ஏன்னா நமக்கு நம்ம பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியாது. நான் அதுக்குன்னு உங்களை வந்து ஒரு அசாதாரணமான கோலை செட் பண்ணிக்கோங்க, யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்லாம் நான் சொல்ல. உங்க கேப்பபிலிட்டி இங்க இருக்குன்னா லைட்டா கொஞ்சம் மேல வைங்க. ஜிம்லயே தான் கத்து விடுவாங்க உனக்கு. ஃபர்ஸ்ட் 10 ரெப் அடிக்கிறேன்னா டெய்லி 10 ரெப்ஸ் அடிச்சுட்டே இருந்தா உனக்கு ரிசல்ட் வர போறது இல்ல. ஃபர்ஸ்ட் டே 10 ரெப் அடிக்கிறியா, அடுத்தது ஒரு 11 ரெப்ஸ், அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். ஸ்லோலி இன்க்ரீஸ் இட். நீங்க இன்க்ரீஸ் பண்ண உன் டீமும் கூடவே வரும். நான் கோல் செட்டிங் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்ப நம்ம டீம்ல ஒருத்தவங்க வேலை செய்யறாங்கன்னா இந்த கேரக்டரால இதெல்லாம் பண்ண முடியும் தெரியும், பட் இதை தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களோட பெஸ்ட்டை வெளில எப்படி கொண்டு வர்றது. ஒரு பெஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் வெளில வந்துறாரு. எந்த விஷயம் பண்ணாலுமே எடுத்தோடனே நம்மளால பெஸ்ட் கொடுத்துட முடியாது. அதுக்கு ஒரு த்ரெஷோல்ட் பாயிண்ட் நம்ம ஹிட் பண்றப்பதான் நம்மளுக்கும் அது கிடைக்கும். கண்டிப்பா
அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஜிம் எக்ஸாம்பிள் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்றதை விட இவங்கள இன்னும் பெட்டரா எப்படி பொசிஷன் பண்ணலாம், இவங்களுக்கு என்ன மாதிரி கோல் செட் பண்ணா இவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வருவாங்க. See, growth happens only at the end of the comfort zone. இது நான் ரொம்ப நம்புற விஷயம். சோ அவங்கள பொறுமையா அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில கொண்டு வர ஆரம்பிச்சோம்னா eventually they will become superstars. சோ அப்படிதான் ஒரு கிளீஷேட் ஸ்டேட்மெண்ட் தான் வச்சுக்கோங்க. நீ லீடர்ஷிப் பத்தி எல்லா பக்கம் பார்த்தாலும் கிளீஷேடா என்ன சொல்லுவாங்கன்னா, லீடரோட மிகப்பெரிய பொறுப்பு என்ன, ஃபாலோவர்ஸ் உருவாக்குறது இல்ல, நிறைய லீடர்ஸ் உருவாக்குறது தான். அது எப்படி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்ட்ரெச் கோல்ஸ் ட்ரெயின் பண்றதுன்றதை விட உங்ககிட்ட ஒரு பெஸ்ட்டை வெளில கொண்டு வரணும். அதுதான் மேட்டர். அதுதான் ஒரு லீடரோட கேப்பபிலிட்டியா இருந்திருக்கும். கடைசி வரைக்கும் தலைவன் அதை தான் பண்ணுவான், அதை தான் பண்ணிட்டு இருந்திருக்கான். அங்கிருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்ததுனாலயோ என்னவோ தெரியல, நான் ஒரு 10-12 வருஷமா, 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 10 வருஷமா டீம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நான் கண்டினியூஸா பண்ண விஷயங்களும் அதே தான். சோ இன்னைக்கு இதை பண்ணிட்டோமா, ஆஸ் அ டீம் இன்னும் பெட்டரா நம்ம என்ன பண்ணலாம். சோ நான் சொன்ன மாதிரி என் டீம்ல வேலை செஞ்சவங்க எல்லாருமே பெஸ்ட் ஆஃப் த ரிசோர்சஸ் எல்லாம் கிடைக்கல. நம்ம கிட்ட கிடைச்சவங்கள பெஸ்டா எப்படி மாத்துறோம், அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லீடர்ஷிப்போட மெயின் குவாலிட்டி நான் பாக்குறது என்னன்னா, டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்க. இத்தனை வருஷம் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல மாத்தலாம் அப்படிங்கிறது தான் நான் லீடர்ஷிப்பா பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2016 இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் இது ஏஷியன் கப் நடந்துட்டு இருக்கிறப்ப லாஸ்ட் ஒன் பால ஒரு 2 ரன்ஸ் அடிக்கணும், ஹர்திக் பாண்டியா போடுவாரு. அவர் என்ன நினைச்சாலும் தெரியல, ஒரு க்ளவுஸை கழட்டிட்டாரு. ஒன் ஹேண்ட் வித்வுட் க்ளவுஸ், ஒன் ஹேண்ட் வித் க்ளவுஸ் இருந்தது. அவருக்கு பால் கைக்கு வந்துருச்சு. அவர் நினைச்ச பாலை தூக்கி போட்டுட்டான், ரிஸ்க் எடுக்கல, நான் ஓடி போய் நானே அடிச்சுக்கிறேன் அந்த ஸ்டெப்பை, ஓகே தே வின் த மேட்ச். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பாயிண்ட், ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட்ல எப்படி அந்த டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, எந்த டைம்ல நம்ம அதை பிவோட் பண்ணணுங்கிறது இருக்குல்ல, அது பத்தி உங்களோட ஐடியா, லைக் அது மாதிரி யோசிச்சிருக்கீங்களா உங்களோட இதுல? இது தலைவரோட கம்பேர் பண்ணிலாம் ஆன்சர் சொல்லக்கூடாது. அவர் பண்ணதை நான் பண்ணலாம் கண்டிப்பா சொல்றதுக்கு 1% கூட நமக்கு தகுதி கிடையாது. அதை இன்ஸ்பிரேஷனா எடுத்து வேணா தலைவர் பண்ணிருக்கான்ப்பா, நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வேணா யோசிச்சிருக்கலாம். பட் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வந்துச்சுன்னா இது எவ்வளவு பேர் ஒத்துப்பாங்கன்னு தெரியல. ஏன் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டிஸ் எப்படி அப்படின்னா, ஐ பிலீவ் இன் மை கட். என்னதான் ப்ரூவன் மெத்தட்ஸ் இருக்கும், என்னதான் இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து வந்திருந்தாலும் நமக்குன்னு ஒரு கட் ஃபீல் இருக்கும், உள்ளுணர்வு ஒண்ணு சொல்லும், இதை பண்ணா நடக்கும்டா அப்படின்றது. ஸோ ஏன் டெசிஷன் மேக்கிங் எல்லாமே அப்படிதான் இருந்திருக்கு. ஐ ஹவ் ஆல்வேஸ் பிலீவ்டு மை கட். சில இடங்கள்ல தவறா போயிருக்கு, நான் எல்லாம் எடுத்த டெசிஷன் எல்லாமே கரெக்டா வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் எங்க இருந்து பார்த்தா சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் தலைவரோட அந்த இன்ஸ்டன்ஸ்ல இருந்தா வந்திருக்கலாம். அப்போ அந்த டைம்ல அப்படிங்கிறப்ப we have to accept the risk. Absolutely. True or false கூட இருக்கலாம். ஓகே. சரி, டெசிஷன் மேக்கிங்ல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? டெசிஷன் எடுக்கிறது கிடையாது, ஓனிங் த டெசிஷன். அந்த டெசிஷனுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை உன்னால ஓன் பண்ண முடியுமா, குட் ஆர் பேட், எதுவா இருந்தாலும் அந்த டெசிஷனை ஓன் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ஐ திங்க் டெசிஷன் மேக்கிங் இஸ் a fantastic thing. அந்த மேட்ச்ல தலைவன் அங்கிருந்து வருவான், அந்த ஸ்பிளிட் செகண்ட் தெரியும், அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல அடிக்கிறது தான். நீ சொன்ன மாதிரி பாலை தூக்கி போட்டிருந்திருக்கலாம், அடிச்சிருக்கலாம், பல தடவை தலைவன் 1 hand கிளவுஸ்ல இருந்திருக்கான், எடுத்து அடிச்சா குறிப்பா தடிச்சா தப்பவே தப்பாது. ஆனா தலைவன் அங்க வந்திருப்பான், என்னன்னா he is believing in that scenario that he can do it. அதுதான் ரிசல்ட்டா வந்திருக்கு. அங்க பார்த்தா தெரியும் இவ்வளவுதான் கேப், கரெக்ட், தட்டிருப்பான் தலைவன் ஸ்டெம்ப். கரெக்ட். ஆமா, சோ இது நான் எப்படி பாக்குறேன்னா, that is what is believing in the gut. இந்த இடத்துல இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த ரிசல்ட் வரும். அங்க சப்போஸ் மேட்சே தோத்து இருந்தாலும் ஊரே பல விஷயம் பேசியிருக்கும், ஆனா தலைவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல அது பண்ணா கரெக்ட்னு தோணுச்சுங்க, ஐ பிலீவ் இன் மை கட் அண்ட் வி டிட் இட். ஏங்க ஹார்திக் பாண்டியா கடைசி ஓவர் கொடுத்தீங்க, கண்டிப்பா அவரால் பண்ண முடியும்னு நினைக்கிறேங்க, கொடுத்தேன். ஒரு மேட்ச் அஸ்வின் அவர் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஒரு இடத்துல ஒரு மேட்ச் கடைசி ஓவர் அவர் ட்ரஸ்ட் பண்ணி கொடுப்பாரு, மேட்ச் தோத்துரும், என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? தோனி ஒன்றும் பண்ண மாட்டாரு. அஸ்வின் பிச்சு கிட்ட உட்காந்துருப்பாரு, அவர் போய் தோல்ல தட்டி கொடுத்துட்டு வந்திருப்பாரு, பெட்டரா பண்ணிருக்கலாம்பா, ஓகே, ஒரு ஃபுல்லர் டெலிவரி போட்டுருவாரு அந்த இடத்துல. அவரே அவர் இன்டர்வியூல அஸ்வினே சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல, திஸ் இஸ் ட்ரஸ்டிங் த பீப்புள், பிலீவிங் யுவர் டெசிஷன் அண்ட் பேக்கிங் யுவர் டெசிஷன். நான் பிலீவ் பண்ற விஷயம் இது ஒண்ணுதான்பா, டெசிஷன் எடுத்துட்டோம், கேன் வி ஓன் த டெசிஷன், அது பண்ணிட்டோம்னா ஆல் ஆர் டெசிஷன்ஸ் ஆர் குட், யூ ஹேவ் டு ஓன் இட். அப்சல்யூட்லி. ஓகே, தட்ஸ் நைஸ். அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா, ஓகே இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா கூட இருக்கலாம் மேபி. ஸோ லேட்டஸ்ட் ட்ரெண்டா போயிட்டு இருந்தது சோஷியல் மீடியா, சின்ஸ் யூ ஆர் ஆல்சோ a fan of CSK. வரீங்க எங்க வரீங்கன்னு தெரியுது, சொல்லுங்க. மேபி லைக் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ட்ரேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லைக் MS தோனி கேப்டன்சியா இருக்கும் டைம்ல ஒரு ஒன் ஆஃப் தி பர்சன். கரெக்ஷன், MS தோனி கேப்டன் இல்ல,
இல்ல நாட் நவ், இவ்வளவு நாளா கேப்டன்சில இருந்து ஒரு பிரான்ச்சைஸை வந்து லீட் பண்ணி வச்சிருந்த எம்எஸ் ஸ்டில் இந்த டீம்ல இருக்கிற ஒரு ஸ்குவாட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். அவர் வந்து ஒரு இந்த பிரான்ச்சைஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் தி ஐகான் ஃபார் தட் பிரான்ச்சைஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனை ட்ரைட் பண்றீங்க அண்ட் ஃபார் கெட்டிங் சஞ்சு சாம்சன். ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அண்ட் ஆல்சோ இட் ஹேப்பன் ஆல்ரெடி. அதே மாதிரி சுரேஷ் ரெய்னா வந்து அன்ஸ்டோல் பிளேயரா போயிருந்திருக்காரு. ஸோ அதை பத்தி உங்களுக்கு நினைக்கிறீங்க? லைக் டு வாட் வி நீடட் நவ் அப்படிங்கிறத திங்க் பண்ணாம லைக் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் விட்டுட்டு போனது இப்படி இருக்கணும் அதை திங்க் பண்ணிட்டு பண்ணியிருக்காருன்னு உங்களோட தாட் ப்ராசஸா? ஆர்எல்ஸ் வந்து இல்ல இருந்துகிட்டே ஹேவிங் சம் ஸ்கில்ஸ், இவ்வளவு வருஷம் இருந்திருக்காரு, இவரை வச்சுக்கிட்டே பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா? ஸோ நான் நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஆன்சர்ஸ் வந்திருக்கு, நிறைய பார்த்துருக்கோம், சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். நான் இதை எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த ஆன்சர் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். எம்எஸ் எப்படி யோசிப்பாரு அப்படின்னா, அவரே சொல்லியிருக்காரு என்னன்னா, ஐ டோன்ட் திங்க் ஃபார் த நெக்ஸ்ட் 5 minutes, ஐ திங்க் ஃபார் த நெக்ஸ்ட் 30 minutes. அடுத்த 30 நிமிஷத்துல என்ன நடக்கும்ன்றதான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த அந்த ஒரு பாலை பார்க்க வேண்டாம். அந்த ஒரு பாலை மட்டும் அவர் பார்த்து டெசிஷன் எடுத்துக்கலாம், இந்த பேட்ஸ்மேன் இது பண்றான் அப்படின்ட்டு. அடுத்த 30 நிமிஷத்துக்கு என்ன நடக்கும் நான் ப்ரீ பிளான் பண்ண ட்ரை பண்றேன், இப்படிதான் சினாரியோ போகும்னு பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரிதான் இந்த ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு தளபதி வெளில போனது எனக்கு வருத்தமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருந்திருக்கு. சிஎஸ்கே ஃபேன் எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கு. இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இதை ஒரு ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல நடந்த ஒரு விஷயமா தான் பாக்குறேன். இதை பெருசா கருத்து சொல்ற அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் நான் இந்த ஆங்கிள் எப்படி பாக்குறேன்னா, they formed a very young team. போன வருஷம் டெவால் பிரவேஸ் உள்ள வந்தாரு, டெரிஃபிக் பிளேயர். அவரோட என்ட்ரிலாம் மாசான என்ட்ரி கொடுத்தாரு உள்ள. அந்த மேட்சோட கிளிப்பிங்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பாகுபலி ஸ்டிண்ட் மாதிரி ஒரு கத்திய கையில வச்சிருக்க மாதிரி தலைவன் பேட்டை வச்சுட்டு எந்திரிச்சு உள்ள வருவான். we have brought in உர்வில் பட்டேல். அந்த மாதிரி ஒரு எம்ஐ ஸ்கவுட் பண்ண ஒரு பிளேயர் இருக்காரு, ஆயுஷ் மஹாத்ரே. ரோஹித் சர்மா ஸ்கவுட் பண்ண பிளேயர் தான், எம்ஐ கேம்ப்ல ட்ரெயின் ஆன பிளேயர் தான். அவர் எடுத்து வந்திருக்கோம். வெரி வெரி யங் பிளேயர். ஸோ இந்த மாதிரி ஒரு யங் டீமை நம்ம ஃபாலோ பண்றோம்னா, ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு கேரக்டர் வேணும். அப்படிதான் நான் அந்த ஒரு சஞ்சு சாம்சனோட ஒரு என்ட்ரியை நான் பாக்குறேன். வெரி காம் அண்ட் கம்போஸ்ட் கேரக்டர், சிஎஸ்கே கல்ச்சருக்கு செட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர்ல இருக்கிற ஒரு பிளேயர். அப்படிதான் நான் அவர் உள்ள பாக்குறேன். சரி, நீங்க இந்த கார்பரேட்லயுமே பாருங்களேன், ஒரு டீம்ல நம்ம இருக்கோம், நம்ம டீம்ல ஒரு செம பெஸ்ட் ஒரு பர்ஃபார்மர் இருக்காரு, லைஃப் லாங் ஒரு என் டீம்லயே இருப்பாரு நான் எதிர்பார்க்க முடியுமா? நான் இங்கேயே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அவருக்குன்னு ஒரு growth வேணும், ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ் டீம்ல வேணும். அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு growth பாத்தை செட் பண்ணி கொடுத்து, you have to get somebody else to mold the new team or take up the new team and start running with it. இதுதான் நான் கார்பரேட்ல ஒரு லீடர்ஷிப் ஆங்கிளா பாக்குறேன். ஒரு சம ஸ்ட்ராங் பிளேயர் டீம்ல இருந்து வெளியில போறது வருத்தமா இருக்குமா அப்படின்னு? கண்டிப்பா வருத்தமா தான் இருக்கும். பட் அதை தாண்டி அந்த சினாரியோ நம்ம எப்படி பில்ட் பண்ண போறோம், அந்த இடத்துக்கு எப்படி ஒரு இன்னொரு பிளேயரை கொண்டு வந்து வைக்க போறோம், இன்னொரு டீம் மெம்பர் எப்படி கொண்டு வந்து வைக்க போறோம், அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த விஷயத்தை பாக்குறேன். கோட் ஒன்று இருக்கு, என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் யூ கண்டினியூ டு டூ வாட் யூ டூ டுடே, யூ வில் கண்டினியூ டு கெட் வாட் யூ கெட் டுடே. இன்னைக்கு பண்றது நான் பண்றது, இன்னைக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் தலைவன் இந்த ஒரு சினாரியோக்கு வந்திருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ட்ரேட்னா என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒண்ணு கொடுக்க போறீங்க, நான் ஒண்ணு தரேன். ஆல் கேஷ் டீல்லாம் இந்த இடத்துல போக முடியாது. ஸோ அதனால நான் ஒண்ணு கொடுக்குறேன், எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜடேஜா விட்டது வருத்தம் தான். பட் சேட்டா உள்ள வந்திருக்காரு, அதை வந்து நான் ஃபியூச்சரா தான் பாக்குறேன். ஓகே, சிஎஸ்கே வேற லெவல் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். சேட்டன் வந்தல்ல வந்து அவர் ஃபியூச்சரை எதிர்பார்த்து தான் பண்ணிருக்காரு. ஒரு 31 years old ஃபென்டாஸ்டிக் விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், ஓப்பனிங், டாப் ஆர்டர், த்ராஷர், சினாரியோல வேற லெவல். சார், சிஎஸ்கேக்கு எதிராக ஆர்ஆர் சஞ்சு சாம்சன் கேப்டனா இருந்து வின் பண்ணிருக்காங்க. எப்ப தெரியுமா? தோனி பேட்டிங்ல இருந்தப்ப சந்தீப் சர்மாவை வச்சு ஜெயிக்க முடியாத ஒரு டஃப்பான கேம்ல இருந்த சினாரியோல ஆர்ஆர் அந்த கேம் புல் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேப்டன் பின்னாடி நின்று இருந்திருக்கான். அப்படி ஒரு லெகசியை பில்ட் பண்ணதான் தலைவன் பாக்குறான்னு நினைக்கிறேன். ஓகே, that's how I see leadership. Total change மாதிரி தான் இருக்கு. The team which had all old players now having young players. யாரு டெசிஷன் எடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா யார திருப்பி பேசுறாங்க, எம்எஸ் இருந்து விட்டுட்டாரு, எம்எஸ் இதை எப்படி விட்டுருக்காரு. லீடர்ஷிப்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த கிரிட்டிசிசம் வரும். இன்னி வரைக்கும் தலைவன் கிட்ட இருந்து ஒரு ஆன்சரும் இல்லையே, தலைவன் கிட்ட இருந்து ஒரு ட்வீட் இல்லையே, யாருமே எதுவுமே சொல்ல. ஹி இஸ் டேக்கிங் இட் கூல். என்ன விமர்சனம் வந்தாலும் நீங்க என்ன வேணா சொல்லுங்கப்பா. லைக் ஒரு மேட்ச்ல வந்து நீங்க என்ன சத்தம் போட்டுக்கங்க, நான் போய் கிரவுண்ட்ல படுத்துக்கிறேன்னு சொல்லி படுத்துட்டு இருந்தாரு. எந்த மேட்ச்னு கரெக்டா சொல்ல. லைக் இப்படிங்கிறப்ப இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பாக்குறப்ப என்னன்னா, லைக் ஓகே, ஸோ
லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த டாக் போயிட்டு இருக்கு எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆவாரும். தேர் வாஸ் அ ஸ்டேட்மெண்ட் கிவன் பை எம்எஸ் லைக் இஃப் டெஃபினெட்லி நாட் அப்படிங்கிறது ஸ்டில் கோயிங் ஆன். எப்போ ஆவாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்டில் இஸ் ஃபிட் அண்ட் பிளேயிங் த மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் இயர் வருது. தேர் இஸ் சம்திங் லைக் அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும், ஒரு விக்கெட் கீப்பர் வேணுங்கிறதுக்காக ஒரு ஹை காசா தே டன் திஸ் ட்ரேடிங். ஆனால் சும்மா ட்ரை பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ தே டேக்கிங் சஞ்சு சாம்சன். அந்த அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் ஒரு ஸ்லாட்டும் ஃபில் ஆகுது சிஎஸ்கேல. ஸோ அப்படி ஏதாச்சும் நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அதை சொல்லுங்க. டாக் ஃப்ரம் சோஷியல் மீடியா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டினாக கொடுக்குறேன். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. தேர் இஸ் நாட் அ விக்கெட் கீப்பர் இன் சிஎஸ்கே. ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் அவருக்கு அப்புறம் யாரும் இல்லைங்கிறதுக்காக அவர் எடுத்திருக்காருங்கிற ஒரு டாக் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? Certain things are irreplaceable in the world. Correct. It can only be filled to a level. தலைவர் ரீப்ளேஸ்மெண்ட், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்லதான். கமலஹாசன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்காது. ஆனா அவங்கள தாண்டி வேற பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்ததே இல்லையா? இருந்திருக்காங்க. அதே சினாரியோ தான் நான் இங்க பாக்குறேன். தலைவனை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. 07 MSD is MSD forever. MSDக்கு சென்னையில அவருக்குன்னே ஒரு டைட்டில் இருக்கு தெரியுமா? MSD இஸ் நாட் மகேந்திர சிங் தோனி, மெட்ராஸ் சிங்கம் தோனி தான் ஒரு டைட்டிலே அவருக்கு இருக்கு. தலைவன் இங்க தான் இருப்பான். சரியா? சோ அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? சார் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஃபேனாவோ எம்எஸ்டி ஃபேனாவோ நான் எம்எஸ்டி ஃபேன் கிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் தெரியும், அவரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தட்ஸ் அ இர்ரீப்ளேசபிள் ஷூ. தலைவன் இல்லாத இடத்த அந்த ஒரு பெரிய வாய்டை ஃபில் பண்ணணும். அந்த வாய்டை ஃபில் பண்றதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாத்துக்கலாம். இந்த கேம் நடந்துட்டே தான் இருக்க போகுது. தலைவர் சிஎஸ்கே கூடவே தான் இருக்க போறாரு. அவரு விளையாடுவாரா விளையாட மாட்டாரான்றதுலாம் ரெண்டாவது. என்ன கேட்டா அவர் விளையாடிட்டே தான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். என்ன மாதிரி இருக்கிற சிஎஸ்கே ஃபேன் தலைவர் ரிட்டையரே ஆக வேணாங்க, அவர் பாட்டுக்கு ஆடிட்டே இருக்கட்டுங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். என்ன கேட்டா இப்ப ரீசெண்டா இந்தியா இங்கிலாந்து சென்னையில மேட்ச் நடந்தது. அப்ப வந்து இந்த போன வருஷம் நடந்தது அந்த மேட்ச். நான் போனேன் கிரவுண்டுக்கு. ஆனா நான் தோனி டிஷர்ட் போட்டு தான் உள்ள போனேன். தலைவன் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகி வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. 1845 நம்பரை போட்டுட்டு போயிட்டு இருந்த பீரியட்ல நான் தலைவன் இந்த 07 டிஷர்ட் போட்டு தான் போனா அந்த டிஷர்ட் இங்க தான் வச்சிருக்கேன். சரிங்களா? சோ அப்படிதான் அதெல்லாம் எனக்கு வந்து மேட்ச்ல அவர் இல்லைனாலும் அவங்க தான் நாங்க பாக்குறோம். சோ ஹி இஸ் அன் ஆப்ளிவியன். அவர் இருக்கதான் போறாரு. பட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை நான் எப்படி பாக்குறேன்னா ஸ்ட்ராட்டஜிக் மூவா தான் பாக்குறேன். உருள் பட்டேல் ஆல்ரெடி ஒரு கீப்பர் இருக்காரு. எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, ருத்ராஜ் கேக்வாட் ஹிம்செல்ஃப் இஸ் எ கீப்பர். சரிங்களா? சோ அப்படிலாம் இருக்கும்போது சஞ்சு சாம்சன் வந்து ஒரு நல்ல தரமான ஒரு பிளேயரை அங்க நிறுத்துறேன் அப்படின்னு தான் பாக்குறாரு. ரிட்டையர்மெண்ட்டை பத்திலாம் அவர் கேட்டதுக்கு பல வருஷம் பதில் சொல்லிட்டாரு. டானி மாரிசன் கேட்டப்ப சொல்லிட்டாரு, ஹர்ஷா போக்லே கேட்டப்ப சொல்லிட்டாரு, உங்களுக்கு அதான் வேணுமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு அதான் வேணுமான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஆஸ்கிங் லைக் அவரு போனதுக்கு அப்புறம் someone has to withstand that power அப்படிங்கிறது. பவரோட நான் பண்ண அளவுக்கு இல்லைனாலுமே ஒருத்தர் அந்த ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு பில்லர் கண்டிப்பா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணதா அப்படிங்கிறது. பல பில்லர் சேர்த்து போட்டு நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசியல் தலைவர்கள்ல இருந்து, சினிமால இருந்து, கார்பரேட்ல இருந்து, இப்ப ரத்தன் டாட்டா அவ்வளவு பெரிய மாபெரும் மனிதர், அவ்வளவு பெரிய லீடர். அவர் ஷூ எல்லாம் ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கார்பரேட்ல வாய்ப்பே கிடையாது. ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ண முடியாது. அந்த பிரான்சைசிலாம் அந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. பிகாஸ் அவருக்கு பின்னாடி வருது லைன் அப், அவர் வளர்த்து விட்ட பீப்புள்ஸ், அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஃபீட் பண்ண விதம்ங்கிறது தான் காரணமா இருக்கு. கண்டிப்பா நீங்க இன்னைக்கு பாக்குற கிரிக்கெட்டிங்ல பாக்குற கரண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே எம்எஸ்டி பீரியட்ல இருந்து வந்த சூப்பர் ஸ்டார்ஸ் தான். மேபி எஸ். இன்னைக்கு இந்தியாவை நம்பர் 1லயே தான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் விட்டு போற லெகசி தான். திஸ் இஸ் நாட் a continue. MSD effect will always be there. கண்டிப்பா. சோ நிறைய பேசிட்டோம் நினைக்கிறேன். எம்எஸ்டி பேசினா இன்னும் ஒரு 2 hours 3 hours ஷோ ஆகும். கண்டிப்பா. அதோட லைக் இன்னொரு நாள் கூட நம்ம பேசலாம் நினைக்கிறத பத்தி நிறைய. ஐ திங்க் எம்எஸ்டி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் நீங்க டிஷர்ட் போட்ட அப்பவே எனக்கு ரொம்ப தெரிஞ்சு. ஒரு சின்ன விஷயம் தான், ஐ ஹியர்ட் சம்திங் கேன் பி அ ரூமர், நீங்க எம்எஸ்டி வச்சு ஒரு புக் எழுதிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். சோ அதை பத்தி ஏதாவது சொன்னா கூட ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் as a MSD ஃபேனா எம்எஸ்டி பத்தி புக் எழுதுறதே ஆஹா சூப்பரா இருக்குதா, உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கா, அப்பா என் தலைவுக்கு நான் பண்றேன்ப்பா அந்த மாதிரி. சோ கைண்ட் ஆஃப் அதை பத்தி சின்ன ஹிண்ட் மேபி ஆஃப்டர் த புக் ரிலீஸ் ஒரு தனி பாட்காஸ்ட் கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணலாம். ரூமர் அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு வந்து ட்ரிபியூட் டு எம்எஸ்டிங்கிற மாதிரி தான் ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, என்னோட கார்பரேட் லைஃப்ல என் வேலை என்ன, ஐ எம் டூயிங் a lot of leadership training, training a lot of people, I lead a team. அப்படின்னும் போது ஒரு லீடர்ஷிப் ஆங்கிள் எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி லீடர்ஷிப்ல நீங்க 1000 புக்ஸ் இருக்கு, நிறைய சக்சஸ்ஃபுல் புக்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஆசை அப்படின்னா லீடர்ஷிப்பை ரொம்ப ரிலேட்டபிளா ஒரு கான்டென்ட்டா எழுதணும்.
இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன், நாளைக்கு வரப்போற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி ஒரு ஒரு புக் எழுதணும் அப்படின்னா எனக்கு தலைவர் தான் ஞாபகம் வந்தாரு. அவரோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா ஒரு டேல இருந்து ஒரு லீடர்ஷிப் லெசன் எடுக்கலாம். நம்ம பிகினிங்ல ஆரம்பிச்ச அந்த 2007 வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு வரைக்கும் தலைவர் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நிறைய லீடர்ஷிப் லெசன்ஸ் இருக்கு. ஸோ அதை ஒரு புக் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து நிறைய லீடர்ஷிப் லெசன்ஸ் எடுத்து போட்டு அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டு இருக்கேன், நம்ம என்ன கத்துக்கலாம், ஒரு சினாரியோல எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எழுதலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இந்த புக்கை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த புக்குக்கு நான் டைட்டில் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா, தலைவன் தி லீடர்ஷிப் ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு தான் வச்சிருக்கேன். லீடர்ஷிப் ஆல்கெமிஸ்ட் கண்டிப்பா வெளியே வரும். மக்களே நம்மளாம் பார்த்துட்டு அதை பத்தி ஒரு பாட்காஸ்ட் திரும்பி பண்றோம். ஸோ என்னோட ஐடியா எப்படி அப்படின்னா, ஒரு லீடர்ஷிப்பை நீங்க சிம்பிளா ப்ராக்டிக்கலா கத்துக்கணும்னா இந்த புக்ல இருந்து கத்துக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். நான் இந்த புக்ல என்னெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா, தலைவனோட ஐகானிக் மூமெண்ட்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேஸ் பஞ்ச் பண்ணது இருக்கட்டும், தலைவன் ஸ்டம்ப் எடுத்து போட்டு நிக்கிற வீடியோ இருக்கட்டும், டெஃபினெட்லி இதெல்லாம் வந்து ஹேண்ட் ஆன் பிக்சர்ஸா புக்குக்குள்ள போட்டு அங்கங்க சின்ன சின்ன சினாரியோஸா எடுத்துட்டு வந்து இங்கேருந்து நீங்க லீடர்ஷிப் என்ன கத்துக்கலாம், நான் என்ன கத்துக்கிட்டு இருக்கேன், நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் ஃபார் மீ டு ரைட் தட் புக் அண்ட் டெடிகேட்டட் டு தலைவன் எம்எஸ் அண்ட் ஹிஸ் ஃபேன்ஸ். முடிஞ்சா தலைவனே அன்னைக்கு இங்க கூடவே இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா வேற வேற லெவல் மூமெண்ட் நடந்தா ஆண்டவன் இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் புக். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, எம்எஸ்டி ப்ளே பண்ணது, இங்கேருந்து எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ், இது என்னோட லைஃப்பை மாற்றினுச்சு, அந்த மாதிரி முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேட்சஸ் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக படிச்சதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் நம்ம எம்எஸ் ஃபேன் கூட இருக்காரு, ஸோ அவரோட கருத்தை அவருமே கமெண்ட்ஸ்லேயே சொல்லுவார். ஸோ ஸோ தேங்க்யூ சிவா ஃபார் கமிங் டு மை பாட்காஸ்ட் அண்ட் ஸ்பெண்டிங் ஒரு லிட்டில் ஆஃப் டைம், கொஞ்சம் நிறைய டைமே எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஐ நோ யூ ஹேவிங் மோர் ஒர்க்ஸ் and you are into more things, so thank you Shiva for once again to கண்டிப்பா thank you நண்பா. நான் பிகினிங்லயே அதான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சினாரியோ, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தலைவனை பத்தி இவ்வளவு ஜாலியா பேசுறதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க, இப்பதான் எபிசோட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. விஷ் யூ குட் லக். இந்த மாதிரி நிறைய நல்ல எபிசோட் பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் பேசுங்க. டெஃபினெட்லி யூ வில் அட்டைன் சக்சஸ். ஹாப்பி டு ஹெல்ப் யூ எனி டைம். தேங்க்ஸ் சிவா, தேங்க்ஸ். நன்றி. ஸோ மக்களே, ஸோ இதோட நல்ல ஒரு எபிசோடோட திரும்பி உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அதுலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் ஷோனேஷ். அரட்டைப்பட்டறை கேட்க மறக்காதீங்க. பை.